ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்குமே ஆடிப்பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருமே ஆடிப்பெருக்கு நல்லா கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொண்டாடணுங்க. ஆனால் நம்ம கிராமத்துப்புறத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் சிட்டி சைடு வராது. ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்னென்னு கேட்குற நிலமை தான் இருக்குது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லாமே. நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் எப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் குழந்தைகளெல்லாம் நேரமே எழுப்பி விட்டு குளிக்க வச்சு வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற குளம் இல்லை ஆறு எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டுக்கு கிணறாவது இருக்கும். அங்கே ஏதாவது வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதை நம்ம யார்கிட்டவும் போய் சொல்லவும் முடியாது. நம்மளால் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே ஒரு சிலருக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆடி மாதத்தில் வருகின்ற அந்த ஒரு 18ஆவது நாள் தான் நம்ம ஆடிப்பெருக்கு திருநாளாக கொண்டாடுறோம். இப்போ முன்னோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நாளில் நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை நிறையா பெய்யும். அந்த நீர்வரத்துக்கு நம்ம விவசாயத்திற்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளுங்க. நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாள்லேருந்து தொடங்கலாங்க. தொழில் தொடங்குறவங்களாகட்டும், இல்லை கல்யாணத்துக்கு பேச்சு எடுக்கிறதாகட்டும், கல்யாணம் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க. கல்யாணத்துக்கான அந்த பேச்சை தொடங்குவதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நாளில் நம்ம தொடங்கும்போது அது நம்மளுக்கு பெருகி கொடுக்குங்க. அதனால தான் இதுக்கு ஆடிப்பெருக்குன்னே பேர் வச்சுருக்காங்க. ஒரு சிலரெல்லாம் நிறைய திங்ஸ் வாங்குவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த நாளில் வாங்குவாங்க. நிறைய வசதி இருக்கிறவங்க தங்கம் கூட வாங்குவாங்க. ஏன்னா அது ரெண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். ஆடிப்பெருக்குக்கு நான் என்ன வாங்கினேன் தெரியுங்களா? இப்போ சண்டே ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சிங்க. நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு நான் சண்டே நைட் போய் எனக்கு ஒரு டாப்பும் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் மேக்ஸில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு மண்டே அன்னத்தன்னைக்கு காலையில் கல்லுப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூள் பாக்கெட்டும் ஒன்று வாங்கி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, இங்கே பக்கத்தில் வேறு எந்த நீர்நிலைகளுமே இல்லைங்க. அதனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் போட்டு பூ போட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். தாலி செயினுக்கு கயிறு மாற்றி அந்த பக்கத்தில் அந்த சாமி படத்தில் வச்சுட்டு ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு நெய்வேத்தியம் ஒன்று வச்சு சாமி கும்பிட்டு ஹஸ்பண்ட் கையால் அந்த தாலி செயின் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டுங்க. இப்படி தான் என்னோடய ஆடிப்பெருக்கு திருநாள் போச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப மனநிறைவாகவும் எனக்கு அந்த நாள் அமைஞ்சதுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு காணொளியில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்ங்க. முருகாச்சரணம்.